ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மண் சட்டியில் மீன் குழம்பு வைக்கலாமா? இது வந்து வெலை மீன், காரைக்குடி சைடில் அந்த மீனை வந்து வெலை மீன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சட்டியை வச்சுட்டு எண்ணெய் சட்டி காஞ்சோன்னா எண்ணெய் ஊற்றிட்டு இது வந்து காரைக்குடி சைடில் வந்து காரைக்குடி வெங்காயம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிடணும். வெங்காயம் வதங்கினா இந்த பச்சை மிளகா கருவேப்பிலை வந்து போடணும். கருவேப்பிலையை கொஞ்சம் நசுக்கி போடணும். அப்போதான் ஸ்மெல் நல்லாயிருக்கும். அப்புறம் தக்காளி போட்டு நல்லா கிண்டிடணும். தக்காளி போட்டு நல்லா உப்பு போட்டோன்னா அது சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிடணும். நல்லா வதங்கிடுச்சா மஞ்சத்தூள் போடணும், மிளகாத்தூள் போடணும், மல்லித்தூள் போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் வந்து ஃப்ரை ஆகணும். அந்த ஆயிலோட ஃப்ரை ஆச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கிண்டி வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்கதை ஊற்றிடணும். இந்த மாதிரி ஊற்றிடணும். கொஞ்சமாக வேணும்னா இவ்வளோ ஊற்றிக்கலாம், தண்ணியை வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊற்றி பார்த்துக்கணும், உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இந்த கொதிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக கொதி வர்றதுக்கு முன்னாடி வந்து மீனை போட்டோம்னா தான் நல்லா உப்பெல்லாம் சாரும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.